நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சண்டை அற்புதமான சண்டைங்க. ஒரு பக்கம் என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சண்டை நடக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்குங்க. நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் விஜய்க்கும். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி இருக்குன்னு ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அதாவது மல்லிய ஒரு பக்கம் ஏமாத்தி வெண்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதே காரணமாக கொண்டு நம்ம விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா மல்லிகிட்ட வந்து மல்லியை திட்டி விட்டுறாங்க. உன்னால வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன் வெண்பாவை கூட உன்னால பாத்துக்க முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. பூமி பூஜை ஒரு பக்கம் தடங்கலாயிருது. இதனால கவலையோட மன துக்கத்தோட வேதனையோட இந்த இடத்துல இனிமே நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருந்தா இனிமே நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தேடி பேக் எட்டுன்னு போறாங்க. எங்க போய் பார்த்தாலும் வெண்பா காணுங்க. ஆனா திடீர்னு நம்ம அதாவது கதிரேசன் கிட்ட இருந்து போனாரு, இந்த மாதிரி வெண்பா எனக்கு கிடைச்சிட்டா, இனிமே உன் பொண்ணு இன்னுன்னு சொல்லிட்டு தேடி இது வந்துட போற. வெண்பா என்னோட மகளோட பொண்ணு, ஒரு புள்ளைய பார்த்ததுக்கே உனக்கு வக்கல்ல, நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாம ஒரு குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்க பாக்குற. இனிமே நீ வெண்பா பார்க்கணும் ஈக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வந்துடாது, எங்கேயாச்சும் போயிரு. விஜயும் அதை தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல மல்லி துக்கத்துல துயரத்துல போய் கோவில் இடத்துல உட்காந்து கதறி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் அங்க வராரு. விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி நான் போனா போயிருவேன், ஏதோ ஒரு கோவத்துல ஆத்திரத்துல பேசுறதா, அதுக்காக நீ அதுவே பிடிச்சி பாயிண்டா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் என்னடா இவர் இப்படி பேசுறாரு, கதிரேசன் அப்படி பேசினாருன்னு குழப்பத்தில் இருக்கா. உடனே அதே சமயத்துல வெண்பாவும் அங்க வந்துடுறாங்க. வெண்பா வந்து மல்லியம்மான்னு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சேன். ஏன் மேல்தான் மல்லியம்மா தப்பு, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க கூடவே நில்லுன்னு சொல்லிட்டு நீங்க கும்புற சமயத்துல நாம ஓடி போயிட்டு வெளியே நின்றது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அளவு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் கதிரேசனும் மறுபக்கம் ரேணுகாவும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்து வெண்பாவை பிடிச்சி கையை பிடிச்சி தரதான்னு இழுத்துன்னு போறாங்க. விஜய் ஏன்னதான் என் பொண்ணு ஏதோ நல்ல வேலையா கடவுள் புண்ணியத்தில் எங்கிட்ட கிடைக்காம இருந்தா என்ன இருக்கும், என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு என் பொண்ணு எங்கன்னா கடத்திட்டு போயிட்டு எதனா பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், என்ன இப்போக்கிற காலகட்டத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்லு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரேணுகா மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையான அம்மா மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடிக்கிறாளே, உனக்கு சொத்து என்னன்னா சொத்து எடுத்துன்னு போயிடும் மல்லி, தேவையில்லாம என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க பார்க்காத, என் பொண்ணு இனிமே எனக்கு வளர்த்துக்க தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க எதனா கடத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன், இந்த மாதிரி என் பொண்ணு நடுத்தேர்ல விட்டது குழந்தைய கடத்தின்னு போற நபர்கிட்ட இருந்து நான் குழந்தைய காப்பாத்து இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட நான் சொல்லுவேன், சொல்லி உங்களை தர்மட்டி வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் எதுவுமே பேசவும் முடியாம இந்த இடத்துல தப்பு நம்ம மேல இருக்கு, அதனால நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மௌனத்தோட சைலண்டா அமர்ந்து இருக்காரு. அந்த சமயத்துல தாங்க இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அப்படி என்னடா ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து ஒரு பக்கம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனா போங்க எங்கன்னா போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இதுக்கு மேல அங்க நின்று பேசுற வேலை வச்சுக்காதீங்க, நானும் போனா போதும்னு சொல்லிட்டு விட்டுன்னு இருந்தா உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, எல்லாம் ஒரு லிமிட் தான் பாத்துக்க, லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா எங்கிட்ட பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சாரு. என்னடா இது நம்ம விஜய் திடீர்னு எவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாரு. என்னங்க பண்றது, ஒரு கட்டத்துக்கு மேல போனா நம்ம பொறுமையை கட்டுப்படுத்த முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் கோபம் ஒரு பக்கம் ஆத்திரம் ஒரு பக்கம் எல்லாமே அதிகரிச்சுன்னு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா நம்ம மண்டை ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைலண்டா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் நிஷாதுன்னு ஒரு பக்கம் இதுக்கு மேல குழந்தை உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இவ சொல்றதுல ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க நம்ம மல்லி. அதே சமயத்துல அன்னபூர்ணி வந்துடுறாங்க. ஏதோ இப்போ வந்து பாத்துக்கிட்டு இப்போ ஒரு நாள்ல இவ்வளவு கூத்தாடுறீங்களே, இத்தனை வருஷமா ரேணுகா எங்க போயிருந்தா, ரேணுகா என்ற ஒரு வார்த்தையே இல்லாம தன்னை தனியா அந்த குழந்தைய வளர்த்தணுமா, அந்த சமயத்துல அந்த குழந்தைய பறிச்சு ஒரேடியே விஜய் ஜெயில தரணும்னு சொல்லிட்டு தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்களே தவிர வெண்பாவோட நாள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், வெண்பா சந்தோஷமா இருக்கட்டும், வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அப்பா கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு ஆசை படல. உங்களோட ஆசை எல்லாமே ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கணும்ன்றது. இப்ப ரேணுகா வந்துட்டதுனால விஜய் மறுபக்கம் ரேணுகாவும் ஒண்ணு சேர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க. இது உங்களுக்கு பேராசையா தெரியலையா, மல்லி பண்ணதை மட்டும் பேராசை சொல்றீங்களே, நீங்க பண்ணது கொடுமையில கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எதுவுமே பேசாம ஒரு பக்கம் நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கதிரேசன் கிளம்பிடுறாரு. உடனே நிஷா பாக்கணுமே ஒரு பக்கம், என்னப்பா உங்க இஷ்டத்துக்கு போயினே இருக்கீங்க, இந்த இடத்துல நம்ம எப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும், நாளா இனிமே வெண்பா விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இழுக்க வர உடனே கதிரேசன் கோவத்துல கண்ணத்து மேலே அடிச்சிடுறாரு நிஷாவை. ஒழுங்காவா சட்ட ரீதியா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க இருந்து எதுவுமே பேசணும் ஒரு பக்கம், என்னடா தான் பொண்ணு அழிச்சிட்டு போலான்னு பார்த்தா கதிரேசனே இந்த மாதிரி கம்முன்னு போயிட்டாரு, இதுக்கு மேல நம்ம பேசினது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேனா இருந்துக்கோ, வாழ்க்கை சீரியல்ஸ்
புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், உன் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், எல்லாமே நீயே வச்சுக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோ, அதை பத்தி இனிமே நான் கவலையா பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி அழுறாங்க நம்ம சுடரி. என்னமா இது இப்படி நடிக்கிறேன், ஒரு பக்கம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் ஒரு பக்கம் இருக்கு. என்னங்க பண்றது, அவங்க நடிப்புல கில்லி ஒரு பக்கம் நடிச்சே காரியத்தை சாதிச்சிடணும்னு பாக்குறாங்க. அவங்க நடிப்புக்கு எல்லாரும் அடிமையாயிட்டு ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. இவங்களோட நடிப்பை பாக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, அச்சமாவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, இவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது, எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் தடுத்து நிறுத்த போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் அருமையான தகவலை தான் இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போக மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்ணா பண்ணிருக்காங்களா, அவங்க இருந்து வந்து மாப்பிள்ளை நீங்க எதுக்கும் கவலைப்படாத, வாழ்க்கையில ஒரு வாட்டு தான் அடி விழும், அதுக்கு மேல அடி விழுந்துகிட்டே இருக்காது, மல்லி ஏதோ தவறுதலா நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க வாழ்க்கை சந்தோஷமா நீங்க தான் அனுபவிச்சு வாழணும், அதை விட்டு மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லாம வெண்பா குட்டியை கொஞ்சம் பெரியவளாயிட்டா, அவளுக்கிட்ட இனிமேல் எப்படி பேசணுமோ எந்த விதத்தில் பேசணுமோ அந்த விதத்தில் பேசி உண்மை எல்லாம் புரிய வைங்க. மறுபக்கம் இந்த ரேணுகா, அதாவது ரேணுகா கதிரேசன் இவங்களோட டிராமா எல்லாத்தையும் புரிய வைக்கணும், அவங்க யாரு என்னன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. கேட்கும்போது நமக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.